ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நீர் நல்லவர், நீர் வல்லவர், எங்களுடைய ஜீவியத்தில் நீர் போதுமானவராக இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இம்மட்டும் எங்களை நீர் பாதுகாத்தீர். உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய ஆண்டவரே தயவு, உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே சுமை பெரியதாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இந்த ஆலயத்தில் நீர் ஆண்டவரை கூட்டி சேர்த்திருக்கிறீர். உம்மை நாங்கள் ஆராதிக்க இங்கே ஆண்டவரை கூடி வந்திருக்கிறோம். நீர் இங்கு வாரும் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே பிரச்சனத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. நாங்கள் பாடுகின்ற ஆண்டவரே பாடல்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்தரலும் சுவாமி. ஆண்டவரே முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தரலும் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய ஆண்டவரே சரீரங்களை ஜீவ பலியாக அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும் சுவாமி. ஆண்டவரே அநேக ஆத்மாக்களை நீர் கூட்டி கொண்டு வாரும். உம்முடைய அடியாரை கூட எடுத்து நீர் வல்லமையாக உபயோகித்தரலும். எங்களுக்கு ஏற்ற ஆண்டவரே செய்தியை நீர் தாரும் சுவாமி. ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய இனிய மாறாத பிரசனம் எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. நீர் வழி நடத்தும். எல்லாவற்றிலும் இயேசு மூலம் வேண்டி கேட்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து 84வது பக்கத்தில் உள்ள பாடல் 227 பாடுவோம். ரட்சா பெருமானை பாரும். இந்த பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். ரட்சா பெருமானை பாரும், புண்ணிய பாதம் மண்டினோம், சுத்தமாக்கி சிறை தாரும், தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோம். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோம். மேய்ப்பன் போல முந்தி சென்றோம், காத்தும் வருவே. தன்னிரண்ட என்றும் கீழை பார செய்குவே. இயேசுநாதா, இயேசுநாதா, நெய்ச்சல் காட்டி போஷிப்பே. இயேசுநாதா, இயேசுநாதா, நெய்ச்சல் காட்டி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவே. மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவே. இயேசுநாதா, 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 ஒரு போதும் கைவிடி. இயேசுநாதா, இயேசுநாதா, ஒரு போதும் கைவிடி. ஜீவ கால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவே. பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழ செய்குவே. இயேசுநாதா, இயேசுநாதா, ஒளி காலம் வாழ்வே.
உட்கார்ந்து கொள்வோம். சுதித்து பாடிட பாத்திரனே என்ற பாடலை பாடுவோம். 181வது பக்கத்தில் உள்ள பாடல் 24. உற்சாகமாய் யாவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். யாரும் சேர்ந்து பாடுவோமா? உற்சாகமாக சேர்ந்து பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரனே துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரனே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையைந்ததால் தோற்று. அற்புதமே அவர் நடத்துதலே, மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியூடாய் சொல்லுவோமா? ஆழியின் தண்ணீரை கடந்தாலோ, அக்கினியூடாய் நடந்தாலோ, ஆழியின் தண்ணீரை கடந்தாலோ, சோதனையோ மிக பெருகினாலோ, ஜெயம் நமக்கின்றதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் பாடுவோம். இன்பரமேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதல் அற்புதம். சேர்ந்து பாடுவோமா? நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை ஒருபோதும் நம் வாழ்வில் மாறாது. இந்த பாடல் ஸ்க்ரீனில் பார்த்து எல்லாம் சேர்ந்து பாடுங்க உற்சாகமாய். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாரும் பாடும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம்
மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், எல்லாரும் பாடுவோம், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. 179வது பாடலை பாடுவோம். சொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், ஆனாலும் காக்கும் ஒரு மீட்பர் நமக்கு உண்டு. உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோமா? தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. என்னோடு சேர்ந்து பாடுவோம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்தோர் காலத்தில் ஆவி குறைந்ததால், மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றேன். பயம் இயேசு காக்கும் வல்ல
சொல்வேன் எனது இயேசுவை. எல்லாரும் பாடுவோம். அகல ஆழ உயரமாய் எவ்வளவு வந்தாலும் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. பாடுவோம். உண்டெனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. அன்பானவர்களே, நம் மத்தியில் வாழ்ந்த சகோதரி அன்னாள் ஆனந்த், நம்முடைய சகோதரன் ஆனந்த் அவர்களுடைய துணைவியார் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நேற்று காலையில் அவர்கள் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். சமீபத்தில் சில மாதங்களாக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்திற்கு அவர்கள் கேன்சர் வியாதியில் கஷ்டப்பட்டாங்க. அவர்கள் நேற்று அதிகாலையில் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். நேற்று மதிய வேளையில் அவர்களுடைய அடக்க ஆராதனை நடைபெற்றது. இந்த மாலை வேளையில் இந்த ஆராதனையோடு சேர்த்து அவர்களுடைய ஜீவியத்திற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக ஒரு துதி ஆராதனையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்களை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பேசும்படியாக சகோதரன் ஆனந்த் அவர்களை அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 96 இங்கே ஒரு ஐயா என்னை உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. அன்னையிலேருந்து ஆண்டவரை நான் கம்பீரமாக பிடிச்சிக்கிட்டேன். அப்படி நான் பிடிக்கலைன்னா எப்போ நான் மறுத்து போயிருப்பேன். அப்படியா இருக்கும்போது எங்களுக்கு என் மனைவி எங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருந்தா. எதுனாலும் சரி, என்னோட அவளுக்கு பைபிளோடு ரொம்ப அதிகமாக தெரியும்போது இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கு எப்பவும் ஆலயத்துக்கு போகிறது வாரது பைபிள் வாசிக்கல. அவள் என்னோட இது பைபிள் வாசிக்கிறது என்னோட அவளுக்கு அதிகமாக தெரியும். எனக்கு சில வார்த்தைகளை எனக்கு சொல்லுவாள். இப்படி இருங்க, அப்படி இருங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்கன்னு சொல்லுவாள். அதே மாதிரி பிள்ளைகளையும் கிறிஸ்துக்குள்ள தான் வளர்த்தா. ஆனால் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னே காலை பிடிச்சி கெஞ்சி பிள்ளைகளை ஏதாவது பேசுகிறாதுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அதே மாதிரி பேர பிள்ளைகளும் அதே மாதிரி தான். ஆமாம், யாராலும் கிறிஸ்துக்குள்ளே வளர்க்கத்தான் பார்க்கணும். உலக கவலை ஐஸ்வர்யம் மயக்கத்தில் நம்மளை கெடுத்து போட்டுறக்கூடாது. ஆமாம், ஆண்டவரை பலமாக பிடிச்சிக்கணும் தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். சுவிசேஷத்தை சொல்லுவதிலே தான் இருப்பேன், அதில் தான் கவனமாக இருப்பேன். ஆமாம், நான் சம்பாதிக்கணும், எவ்வளோ சம்பாதிச்சிக்கலாம். ஆனால் அது மாதிரி பாருங்கள், எங்கள் குடும்பம் பூரா இந்து. இப்போ எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் இங்கே இல்லை, அவங்கெல்லாம் ஊருக்கு தான் போயிருக்கிறாங்க. கோயில் திருவிழா நானும் இதே மாதிரி வருஷம் போயிட்டு எல்லாம் வருவாங்க. எதுக்கு போகிறது? இந்த நீதிமொழி 21 எழுதி வச்சுக்கிறாரு. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தங்க கண்கள் மதுபானத்தில் தங்கி தெரிப்போம் தான். அதை பார்த்துட்டு போது பார்க்காத பாம்பை போல் கடிக்க விரியனை போல் திருநூல் போட்டிருக்கோம். அப்போ நான் ஊரில் போய் எதுக்கு போகிறது? குடிக்கிறதுக்கு தான். இப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் சொன்னால் எந்த கடவுளாவது இவரை மாற்ற மாட்டாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. ஆனால் அது வந்த ஒரே மாதத்தில் என்ன ஒரு ஐயா இவர் நம்ம செல்வக்கணி பிறந்தர் இங்கே கூப்பிட்டு வந்தார். அப்படியே நான் ஆண்டவரை அப்படியே பிடித்து கொண்டேன். நான் அப்படியே என் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து அவர் தான். அதே மாதிரி கர்த்தருக்கு கொடுக்குற விஷயத்துலையும் கரெக்டாக எடுத்து வந்து அவளே கொடுத்துருவா. இந்த 2 மாதம் 3 மாதம்தான் அதை கொண்டு போய் நீங்கள் கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாள். அதை மாதிரி தான். ஆமாம், சாதோகியும் சங்கவதியாரும் கொடுத்து தான் அம்பாரம் பண்ணணும். நம்ம மட்டும் தேடிக்கிட்டு கூடாது. அதே மாதிரி பிரசங்கம் பண்ணும்போது வைக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை உட்காந்து கலங்க தான் போடுவோம். பைபிள் படிக்கிறவங்க கொஞ்சம் ஞானமாக இருப்பாங்க. உலகத்துக்காரனுக்கு 5 அறிவுன்னா அந்த பைபிள் படிக்கிறவங்களுக்கு 7 அறிவு இருக்கும். ஆமாம், யாரும் போலீஸாக மாற்றலாம், அப்பா மாற்றலாம், அம்மா மாற்றலாம், பிள்ளையாக மாற்றிக்கலாம். இதுக்கிட்ட யாருமே விளையாண்டக்கூடாது. இது எப்பேற்பட்ட ரவுடியோ கேடியோ பொறைக்கியோ திருடனோ குடியார பயிலோ எப்பேற்பட்ட இருந்தாலும் ராஜாவை ஆக்கி விட்டுரும். நம்ம ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது, நம்ம கோடீஸ்வரன். இது யார் வச்சா நான் சொல்லுவேன் கோடீஸ்வரன் தான் நான் சொல்லுவேன். எங்கே போனாலும் பிரசங்கம் பண்ண போவேன், எல்லா வேலைக்கும் நான் போடுவேன். அவனு வெக்கப்படக்கூடாது. ரோமர் 1:14 எழுதியிருக்கிறாரு. நான் எங்கே போனாலும் வசம் தான் பேசுவேன், வேறு பேசவே மாட்டேன். நீ என்ன பணமோ பட்டமோ காலில் வச்சுக்கோ அப்படிமே. ஆமாம், நான் அன்றைக்கி உயிரோடு இருக்குது. இந்த பைபிள் வந்துடும் டாக்டர் எல்லாம் நாளே போய் செத்து போயிருப்பேன். எனக்கு என்ன பட்டம் பதவி பெருமை ஒரு எருமை. என்னடாக எழுதி வச்சுக்கிறாரு? ஏசியா 16:6, யாக்கோபு 4:6-10 தாழ்மைக்கு தான் ஐஸ்வர்யம் தருவார். நீதிமொழி 22:4, ஆதியாகமோ 22:18, 1 சாமுவேல் 1:18 பேசுவார். கடைகளை பாக்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஒரு மனுஷன் கீழ்ப்படிஞ்சான்னு வைங்க, அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் குடும்பங்கள் பாருங்கள், ஊரை விற்கிறாங்க இருக்கிறாங்க.
யாரும் உள்ளே வந்துட முடியாது. நீ கவர்மெண்ட்டுக்கு லஞ்சம் கொடுத்து போயிடலாம், ஆனால் இதுக்குள்ளே ஒரு பேர் வந்துட முடியாது. ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஆத்மா தகவல் ஞானமாக இருக்கணும். நீதிமொழி 11:30 வசனம் வாயில் நிறைஞ்சிருக்கணும். யோபு 32:17-18 மலிக்கியா 2:6-7 வசனம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இது வெளிச்சத்தை கொண்டு வந்துடும். எப்பேற்பட்ட மனுஷனையும் எப்படி ஆக்கி விடணும், ராஜாவை ஆக்கி விடணும். பாருங்கள், நான்லாம் மாடு மேய்ச்சி இந்த போலீஸ் கமிஷனில் நான் தான் முடிவெட்டுறேன். இந்த ஜார்ஜிக்கும் மூத்துக்கருப்பியாவுக்கும், ஆமாம், அவங்களுக்கு நான் சத்தியை சொல்லி பைபிளை கொடுத்துக்கிறேன். ஆமாம், நீங்கள் சங்கி 119 ஃபுல்லாக படித்து பாருங்கள். எல்லாருக்குமே சொல்கிறாண்டார் பாருங்கள். எஸ்ஐக்கு 2ஆவது படிச்சு பாருங்கள். எல்லாமே சொல்கிறாண்டார் பாருங்கள். தங்களுக்கு ஒரு தேடிக்கிட்டு தங்களுக்கு ஒரு இதில் அழிக்கிட்டு பரவத்தை வந்து நான் ஒன்று கொடுக்காட்டால் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம், ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். வேதத்தை மாதிரி உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீ என்ன வச்சுக்கோ, என்ன வேணாலும் இச்சிச்சுக்கோ. நீதிமொழி 26 நினைக்கிறேன், 21 சொல்றாரு, காலை தூரம் மனுஷன் இச்சித்து சாப்பிடுவானா. ஆமாம், தேவன் தருவாருங்க, நம்பணும். எபேசியர் 11 அதிகாரத்தில் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா, அதில் 6வது போய் படித்து பாருங்க, எவ்வளோ நம்புறாரு பாருங்க. நம்பணும். நான் அப்போ தான் சொல்லுவேன், ஒரு கல்யாணம் வீட்டு போகிற சோறு போடுவாங்க, கண்டிப்பாக போடுவாங்க. ஆமாம், வீட்டில் எங்கள் மனைவி எங்களுக்கு ஒரு தூணாக இருந்தா. ஆமாம் ஆமாம், வேதத்தை விட்டு அந்த பணம் குடசாலியால் சரி எழுதி வச்சுக்காரு பார்த்தீங்களா, அது மாதிரி அவள் எங்களுக்கு இவ்வளோ தூரம் இருக்க காரணமே அவளால் தான். ஆமாம், எத்தனையோ பேர் நானும் பார்த்துக்கிறேன், சுத்தமாக இருக்கதான் ஆசைப்படுவாள். சுத்தமாக இருக்கணும், அவளுக்கு எதுனாலும் உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். பிள்ளைகள் கூட நல்லா கண்டித்து வளர்ப்பா. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்ன கூட ஏதாவது தப்பானாலும் கேட்பா. ஆமாம், முதல்ல குடும்பத்தில் ஸ்திரீகள் இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைக்கெல்லாம் டெய்லி வேதத்தை சொல்லிக் கொடுக்கணும். டே, அங்கே போய் நிற்கும்போது உட்காரும்போது பிரசவம் பண்ணாங்களா, அதை கிளம்பி வீட்டிலேருந்து சொல்லி அனுப்பணும். இங்கே வந்தவொடனே அதை விளையாடுறது, இதை விளையாடுறது, கையில் பொம்மையை தூக்கி போடுறது, இந்த பசங்கள்லாம் சொல்லி விட்டுணும் வீட்டிலேருந்து. நம்ம தாய் தப்பை எப்படி சொதாங்களோ இந்த சின்ன வயசில் சொல்லி கொடுத்தா தான் அது உள்ளே போய் ஏறி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பின்னாடி அவங்க சங்கதிகள் அவங்களாம் நல்லா இருப்பாங்க. இந்த படிப்போடு இதை சொல்லிக் கொடுக்கணும். எரேமியா 45 என்னை விட்டு பெரிய படிப்பு தேக்குதையோ அப்படின்னு சொல்லி போட்டுக்கு பாருங்க. உபாக ஏன் சம்பாத்தி ஏன் கைப்பிள்ளை இதை சொல்லாடான்ட்டார் பாருங்க. இதை ஊட்டிக்கிட்டே இருக்கணும். இதை கொடுக்க கொடுக்க எல்லாம் கல்விமான ஞானத்தை தருவார். நான் பாருங்க மாடு மேய்ச்சி சேவ் செட்டோடு தாங்க வந்தேன். நமக்கு என்ன இருக்குது பெருமை பேச சொல்லுங்க. இந்த ஓடுற ஃபேனுக்கு கல்வி விட்டு குடிய தண்ணி கல்வி மனுஷனுக்கு கல்வி விட்டா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தாழ்மையாக இருக்கணும். நமக்குள்ளே அவ்வளோ அசுத்தமாக இருக்குது இருந்துச்சுனாங்களா பழிச்சிக்காமல் அந்த மாதிரி வேலை செஞ்சாலுங்க. ஆமாம், ஆட்டு ரூபத்தில் நல்லா பிடிக்கல, இப்போ செத்து மாண்டு ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன். டாக்டர் மூலியமாக எத்தனையோ உயிரை பாதுகாத்துக்காரு பாருங்க. அவரெல்லாம் பேசுகிற வைக்கிற அவர் கிரியை நம்ம செய்கிறோமா, செய்யணும். ஆமாம், செய்யணும். ஏதாவது ஒன்று கிறித்தோன்னா அடுத்தவங்க போய் நீ நிற்கக்கூடாது. ஒன்றை தேடி அதிகம் வரணும். என்னை தேடி எத்தனை போலீஸ் ஆஃபீஸருங்க வந்தாங்க வீடை தேடி, ராஜாக்களும் பிரபுக்களும். ஆச்சரியப்பட்டேன் நான். ஐயோ ஆண்டவரே, 1 சாமரம் குப்பையில் கிடந்து எடுத்து சங்கீதம் 107:46 வருஷம் மேலே ஒசத்தி வச்சுக்கிறார் பாருங்க. ஆமாம், நம்ம ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. இது வச்சுருந்தா கொடீஸ்வரன், டாட்டா பிர்லா. ஆமாம், நான் தான் சொல்லுவேன் எல்லா பக்கம் போனாலும். இது இருக்குது, அவன் இதயத்தில் வச்சு கொண்டாரு. யோபு 23 வார்த்தைகள் எங்கே வச்சுக்கணும், இதயத்தில் வைக்கணும். இவன் கையில் வச்சு தான் ஆந்திரம், கையில் வச்சு தான் பக்கம் வச்சு ஆந்திரம் பாருங்க. எவ்வளோ பேர் இதை வச்சுக்கணும். 3-4 இடத்துல எழுதி வச்சுக்கிறாரு. வார்த்தைகள் நிறைஞ்சிருக்கணும் சொல்லுவார் பாருங்க. வார்த்தையை படிச்சுக்கிட்டே இருக்கணும். உனக்கு வேலை கிடைக்கும் போது இதை படி. உன் சுவாம்பி எடுத்தனும், உன் அழுக்கு எல்லாம் இது நீக்கி எடுத்துன்னு பாருங்க. ஆமாம், நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வைராக்கியமாக இருந்தேன். வருஷம் கூட போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வருவேன். வேஸ்ட்டு, ஒன்றுமே கிடையாது. இல்லை, வெறுமையாக தான் வந்து வீட்டில் அப்படி அழுவா. அந்த மாதிரிலாம் கொண்டு பண்ணிட்டு கடைசியில் பாருங்க, ஆண்டவர் இந்த வேத மூலியம் பார்த்து என்னை தொட்டார் பாருங்க. ஆமாம், என் பிள்ளைங்க எல்லாம் அதுக்குள்ளே தான் வளர்ந்து, என் பிள்ளைகளுக்கும் அதுக்குள்ளே தான் இருக்குதுங்க. அதை பற்றி தான் பேசுங்க, அதை பற்றி தான் நடக்கும். விஜேந்திரங்கள் இருக்கும்போது இந்த 3 பிள்ளைகள் எப்படி கட்டி போகிறான்னு சொல்லி நம்ம பிரதர்கிட்ட சொல்லிக்கிறாரு. அது பிரதர் வந்து என்கிட்ட சொன்னார். அன்றைக்கி ஒரு வருஷம் என்கிட்ட சொன்னாங்க. அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அது மாதிரி அடிக்கடி இப்போ தங்க பண்ணி பிரதர் பிள்ளைக்கால இப்போ இறந்தாங்களா ஐயா, அவளும் அடிக்கடி என் வீட்டுக்கு வருவாங்க. ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க. நான் அதை பார்த்தா தாழ்மையை கற்றுக்கிட்டேங்க. டாக்டர் என்ன பார்த்தீங்களா, என்ன படிப்பு, பிலிப்பியர் 2:10 பாருங்க. இவ்வளோ தாழ்மை, உலகத்தை உண்டாக்குறது இவ்வளோ தாழ்மையாக இருக்கார் பாருங்க. இது வேத வசனம் படிக்காம போகிறோம், டூப்ளிகேட் ஆளுமையாம. நம்ம அனந்தமே கூட நான் டூப்ளிகேட் ஆள் தான் பண்ணோம். அவ்வளோ ரகசியம் இருக்குது பாருங்க. அதான சொல்ல, உள்ளே வந்தால் ரெச்சிப்பு, வெளியே போனால் சிச்சிப்பு, கீழ்ப்படி மேல்படி, வேதத்தை நம்பு தெம்பு இல்லை, குடும்பத்தில் வம்பு, லூக்கா 1:9 உபா 5:10 வாஜி ராஜி வாழ்நாள் கூட பாய்ச்சாமண்ணா. சத்தியத்தை வாங்கணும், வித்துறக்கூடாது. இது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு மனுஷனுக்கு. ஆமாம், அப்படிலாம் இருந்து இது மாத்திரம் என் கிடைக்கல பாருங்க. ஆண்டவர் பாருங்க, நான் பிளேனில் போகிறாளா கொஞ்சம் ரோசம் பாருங்க. வார்த்தை ஏச்சி 53 வார்த்தை வேலை செய்யும் பாருங்க. என்ன பிளேனில் கூட்டி போனார் பாருங்க. நான் ஆச்சரியப்படுறேன். ஆண்டவரே, இந்த பொசிஷன் எனக்கு எப்படி கிடைச்சிதோ கொஞ்சம் ரோசம் பண்ணி பாருங்க. எனக்கு அதே மாதிரி பைபிள் படிக்காத ரிட்டர்ன் மாட்டேன். சங்கீதம் 119:63 யாரை பண்ண வச்சுக்கணும், பைபிளை படிக்கணும் தான். என் வசனத்துக்காக துறைக்கிட்ட நிற்காதுன்ற பாருங்க. 119:58 சொல்றாரு பாருங்க. ஆமாம், வசனம் உன்னை சும்மா விடவே இருக்காரு. ஆமாம், எப்பேற்பட்ட ரவுடியோ கேடியோ புறைக்க ஒருவே திருத்த முடியாது. வார்த்தை வந்து கேட்கறதுக்கு இத்தனை கோடி மக்கள் அழிஞ்சு போகிறாங்க. வெளிப்படுத்தல 5 நாள் சாரி என் புத்தகத்தை தான் காட்டுறாண்டார் பாருங்க. என் வார்த்தையை கேட்காத காட்டுறாண்டார் பாருங்க. பார்த்தீங்களா, இத்தனை கோடி நன்மை. எங்கள் மனைவி ஒரு குணசாலியான சரி. ஆமாம், ஒரு பக்கம் போக மாட்டா.
வீட்டை சுத்தமாக்கும், அங்கே போகணும் இங்கே போகணும் நினச்சி கூட பார்த்துட மாட்டாங்க. எப்போதும் பைபிள் படித்து எங்களுக்கே சொல்லி தருவா. என் பிள்ளைகள் அந்த தான் வளர்த்தாங்க. அதே மாதிரி நீங்களும் வளர்த்து இந்த வழி பூர்வ வழி, இது பூர்வ வழி. ஏசியா 30:21, எரேமியா 16:6. ஏன்னா இது பூர்வ வழியை விட்டு நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போனால் எதுவும் கிடைக்காது. பரவத்து நான் ஒன்று கொடுக்காட்ட ஒன்று நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், பிள்ளை வந்தால் அப்பா வர மாட்டான், அப்பா வந்தால் பிள்ளை வர மாட்டான். எது இந்த உலகத்தில் உள்ளதை போய் இஷ்டத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அது கிடைக்குமா இது கிடைக்குமா? நான் சொல்லி மற்ற 5-6 பேர் வீட்டில் போய் உத கிடைக்காம இதை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. மனுஷனுக்கு டாக்குமெண்ட் இது. சொத்துக்கு எப்படி டாக்குமெண்ட்டோ அதே மாதிரி இது மனுஷனுக்கு டாக்குமெண்ட். இது தினந்தோறும் 30 அதிகாரம் இதில் இருக்குது. கவர்மெண்ட்லேயும் 30 அதிகாரம் இருக்குது. கவர்மெண்ட்டில் வேலை செய்ய செத்து போயிட்டா பிஞ்சு கிடையாது. இதை வாட்சி உனக்கும் பிள்ளைக்கு தலைமை தோறி பிஞ்சிட்டு இருக்குது. எங்கே போனாலும் உபாகம் 17-20 வரை வர அளவுக்கு வாய்ச்சாண்டாரு. 1 வரைக்கும் 5-25 வரை வர வரைக்கும் வாய்ச்சிடாட்டாரு. நம்ம புத்தி கூட பேசிடவே கூடாது. அது கிடைக்கும் இது கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன் தருவார். ஆமாம், நான் நம்பினேன். நீங்கள் நான் தெம்பாக இருக்கிறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. நான் வேதத்தை நம்பினேன். டாக்டரே எவ்வளோ தாழ்மை பார்த்தீங்களா? எப்போ பாதி படிப்பு என்ன மாதிரி எவ்வளோ பேர் டாக்டரே தான் சொல்லுவேன். எவ்வளோ சபையில் போய் நான் பேசியிருக்கேன் தெரியுமா? ஒரு ஆள்கிட்ட 10 பைசா வாங்க மாட்டேன். இவ்வளோ சரி 3ஆவது அதிகாரம் கர்த்தருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போ சொல்லி 30-35 படித்து பாருங்கள், கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டாரு. எங்கே பாருங்கள் பைபிள் கொடுன்னு தான் சொல்லுது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். பைபிளை படிக்காத இதான் எச்சரிக்கையாக இருக்கணும். அவன் எது வேணாலும் செய்வானுங்க. இந்த உலகத்துக்கார மாதிரியே ஆக்ட் பண்ணிக்கிடுவானுங்க. பார்த்தீங்களா? ஆமாம், வீட்டுக்கும் அடங்க மாட்டானுங்க, தாய் தப்பனுக்கும் அடங்க மாட்டானுங்க. இதை சொல்லி கொடுத்து பாருங்கள், ஒரு மாதத்தோட வாழ்க்கை மாறும், எல்லாம் மாறி போகும் பாருங்கள். ஆமாம், இது அறியாத பூரா கூட்டுக்கணுங்க. எழுதி வச்சுக்கு பைபிளில் எல்லாம் நானாக பேசல, எல்லாம் எழுதி வச்சுக்கிறார் ஆண்டவர். ஆமாம், சத்தியத்து பண்ண நடங்க, சத்தியத்து பண்ணி செய்யுங்க. எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் அருமையாக கொண்டு வந்தார். கர்த்தர் தமிழ் சாட்சி ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது யாரும் எழுந்து செய்திக்கு முன்பதாக ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்ற பாடலை பாடுவோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நிரப்பும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். Heavenly Father, we thank you and praise you for this beautiful hour of worship. பரமபிதாவே, இந்த அழகான ஆராதனை நேரத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். We thank you for the life of our sister Annal, whom you have taken into your presence. உம்முடைய சமூகத்துக்கு நீர் எடுத்துக்கொண்ட எங்களுடைய சகோதரி அன்னாள் அவர்களுடைய ஜீவியத்திற்காக நன்றி. Thank you for her godly lives and the godly advice to the children and her partnership with Brother Anand. அவர்களுடைய தேவ பக்தியுள்ள ஜீவியத்திற்காக, தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கொடுத்த தேவ பக்தியுள்ள ஆலோசனைகளுக்காக, தன்னுடைய கணவரோடு இருந்த துணைக்காக நன்றி. For over a year or so, she was suffering with this tongue cancer. கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் அவர்கள் இந்த நாவிலே கேன்சரில் கஷ்டப்பட்டார்கள். And now she is free from that cancer because you have called her into your very presence. அவர்களை உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக நீர் அழைத்துக் கொண்டீர். இப்பொழுது அந்த கேன்சரிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். Give your divine comfort to all the family members. குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் உம்முடைய தெய்வீக ஆறுதலை தாரும். Brother Anand, the daughters and their families. சகோதரன் ஆனந்த் அவர்களுக்கு, மகள்களுக்கு, குடும்பத்தினருக்கு. Last week another member from our congregation was called home, our Prasanna. கடந்த வாரம் எங்களுடைய சபையைச் சேர்ந்த இன்னொருவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சகோதரன் பிரசன்னா, son of sister Suguna and brother Pensilaya. சகோதரி சுகுணா அவர்களுடைய மகன். We pray that you will comfort that family too. அந்த குடும்பத்தையும் நீர் தேற்றும்படியாக We ஜெபிக்கிறோம். pray that you will help us as we know that our life is so short. எங்களுடைய ஜீவியம் மிக குறுகியது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். And our life is fraught with so many frailties and so many dangers. அநேக அபாயங்கள், அநேக பலவீனங்கள்னாலே எங்களுடைய ஜீவியம் நிரம்பி இருக்கிறது. But we thank you for the hope you have given to us because you came into this world to save us from our sin.
எங்கள் பாவத்திலிருந்து எங்களை ரட்சிக்கும்படியாக நீர் இந்த பூமிக்கு வந்தீர். அதனாலே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற நம்பிக்கைக்காக நன்றி. Help us as we meditate upon your word. உம்முடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்கு உதவி I செய்யும். ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். Amen. We'll turn to the portion of scripture we read in Hebrews chapter 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த பாகத்திற்கு திருப்புவோம். And my text is found in 7th verse. என்னுடைய செய்தி 7ஆம் வசனத்தில் இருக்கிறது. By faith Noah, being warned of God of the things not seen as yet, moved with fear, prepared an ark to the saving of his house, by the which he condemned the world and became heir of righteousness, which is by faith. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். Some people write off the story of Noah as a myth or just a story for children. சில மக்கள் நோவாவினுடைய கதையை ஏதோ பிள்ளைகளுக்கு உரிய ஒரு கதை என்றோ இல்லை என்றால் ஒரு கட்டுக்கதை என்றோ அதை தள்ளிவிடுகிறார்கள். But most archaeologists, scientists, anthropologists, they believe that there has been a deluge in the past many years back. அநேக ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், இந்த அகழ்வு ஆராய்ச்சி செய்யக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் அந்த நாட்களிலே கீழே அதிகமான பெரிய பெரிய ஊற்றுக்கள் இருந்ததை அவர் எழுதியிருக்கிறார்கள். Many religious literature, not only the Bible, other religions also in their literature, there is a story of the universal flood. இந்த வேதாகமம் மாத்திரமல்ல, இன்னும் மற்ற அநேக மத சம்பந்தமான இலக்கியங்களில் கூட உலகமெங்கிலும் வெள்ளம் வந்ததை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. But many of these other literature, they have got a corrupted view of that deluge or the flood. ஆனால் மற்ற இலக்கியங்களிலோ அவர்கள் இந்த வெள்ளத்தை குறித்து அவர்கள் ஒரு தவறான ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறார்கள். But we have a more accurate view of the flood, the judgment that came upon the old world, the flood in the Bible. ஆனால் வேதத்திலே முழு உலகத்தின் மேலும் வந்த நியாய தீர்ப்பு, அந்த வெள்ளத்தை குறித்து சரியான காரியத்தை வேதத்திலே பார்க்கிறோம். If you ask me why I believe in that flood and the story of Noah, நான் ஏன் இந்த வெள்ளத்தையும் நோவாவையும் கதையும் நம்புகிறேன் என்று என்னை கேட்டால், I can say that Jesus believed it. He spoke of it. சொல்லலாம், இயேசு அதை நம்பினார், அதை குறித்து பேசினார். In Matthew 24 as well as Luke 17, he said, before the judgment or before his second coming, just as it was in the days of Noah, so it will be. மத்தேயு 24 லூக்கா 17 அவர் சொல்லுகிறார், அந்த ஆண்டவருடைய வருகை ஆனது நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல் அதற்கு முன்பாக இருக்கும் என்று சொல்லுகிறார். People were eating, drinking, giving in marriage, and they were busy with their earthly activities and enjoyment. மக்கள் புசிப்பதிலும் குடிப்பதிலும் பெண் கொள்வதிலும் பெண் கொடுப்பதிலும் இப்படியாக உலக பிரகாரமான சந்தோஷத்திலே கலிகூர்ந்து கொண்டே இருப்பார்கள். The flood came upon them as if there was no warning. எச்சரிப்பு இல்லாதது போல் வெள்ளம் வந்தது. Now there was a warning. ஆனால் அங்கே எச்சரிப்பு இருந்தது. God warned Noah, and Noah was preaching. He was a preacher of righteousness. He was warning people, but they didn't take it. They thought he's a madman. தேவன் நோவாவை எச்சரித்தார், அவர் பிரசங்கித்தார், மக்களுக்கு அந்த எச்சரிப்பை கொடுத்த பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இவர் பைத்தியக்காரன் என்று அவர்கள் யோசித்தார்கள். And today many people think the preaching of the second coming of Jesus Christ is all nonsense. இன்றைக்கு அநேக மக்கள் யோசிக்கிறார்கள், இயேசுவினுடைய இரண்டாம் வருகை குறித்து பிரசங்கிப்பதெல்லாம் மதியினம் என்று. But Jesus warned, just as it was in the days of Noah, so it will be before his second coming. இயேசு இப்படியாக எச்சரித்தார், நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியாகவே அவருடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக இருக்கும். Now it is amazing to see Noah, who lived in such a wicked and wild generation. நோவா பொல்லாத அந்த ஒரு சந்ததியின் மத்தியிலே வாழ்ந்ததை பார்ப்பது ஆச்சரியமானது. He kept himself from being molded into that philosophy. அவர் அந்த கொள்கைகளுக்குள்ளாக தன்னை உட்படுத்தி கொள்ளாமல் தன்னை காத்து கொண்டார். It was like a live fish swimming against the stream. அது ஒரு உயிருள்ள மீன் நீரோட்டத்திற்கு எதிராக நீந்துவது போன்றது. God took notice of Noah.
தேவன் நோவாவை கவனித்தார். And God gave a special message to Noah. தேவன் நோவாவுக்கு விசேஷித்த செய்தியை கொடுத்தார். I am going to destroy the whole earth by bringing a great flood. நான் ஒரு பெரிய வெள்ளத்தை கொண்டு வந்து முழு உலகத்தை அழிக்கப் போகிறேன். But you have found grace in my sight. ஆனால் என்னுடைய பார்வையிலே உனக்கு கிருபை கிடைத்தது. And you are righteous in my sight. என் பார்வையில் நீ நீதிமான். That is why I want you to save yourself and your household. ஆகவேதான் நான் உன்னையும் உன்னுடைய வீட்டாரையும் ரட்சிக்க விரும்புகிறேன். And you need to build an ark. நீ ஒரு பேழையை கட்ட வேண்டும். And what was the response of Noah? நோவா என்ன மாதிரியான பிரதிக்கிரியை செய்தார்? He believed God's word. தேவனுடைய வார்த்தையை நம்பினார். And he was moved with fear. பயத்தில் நடுங்கினார். And he began acting on the word of God, and with God's direction he built the ark. தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தார். தேவனுடைய வழி நடத்தலின்படியாக அந்த பேழையை கட்டினார். Now 4 important things about this ark. இந்த பேழையை குறித்து 4 முக்கியமான காரியங்கள். Now when you go to the internet, நீங்கள் இன்டர்நெட்டுக்குள் போனால், when you type any website, you have www. நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டை திறக்க வேண்டும் என்றாலும் அதிலே www என்று இருக்கும். World wide, what is that? Web, World Wide Web. You children have good knowledge. World Wide Web என்று அர்த்தம் அதற்கு. Okay, www. www. With regard to Noah's faith, I want to tell about 4 W's. நோவாவினுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே W என்று ஆரம்பிக்கக்கூடிய 4 காரியங்களை குறித்து We சொல்ல have விரும்புகிறேன். 4 insights into the faith of Noah. நோவாவுடைய விசுவாசத்தை குறித்து 4 விதமான காரியங்கள் உண்டு. So www. ஆகவே 4 முறை www என்று. So we'll consider very briefly 4 W's. சுருக்கமாக 4 Wகளை குறித்து பார்க்கலாம். What was the first W? We see it in this verse. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற முதலாவது W என்ன? It's a warning. எச்சரிப்பு. By faith, Noah being warned of God. விசுவாசத்தினாலே தேவன் நோவாவினாலே எச்சரிக்கப்பட்டார். Noah believed God's warning. நோவா தேவனுடைய எச்சரிப்பை நம்பினார். Even though he had never seen either rain or flood, he believed God will do what he has promised. அவர் மழையோ வெள்ளத்தையோ பார்க்கவில்லை, ஆனாலும் தேவன் வாக்கு பண்ணியதை செய்வார் என்று நம்பினார். Now that is faith. அதுதான் விசுவாசம். You believe God's word. தேவனுடைய வார்த்தையை நம்புவது. You don't depend on your circumstances. சூழ்நிலைகளை சார்ந்து இருப்பதல்ல. Supposing you are flying in a plane, நீங்கள் விமானத்திலே பறந்தால், and suddenly the air hostess comes and you have to wear this what is that, parachute. நீங்கள் விமானத்தில் பறக்கும் பொழுது திடீரென்று அந்த விமான பணிப்பெண் வந்து நீங்கள் அந்த பாராசூட் அணிய வேண்டும் என்று சொன்னால், of course in the beginning of the flight they demonstrate how to wear that parachute. அந்த விமானத்திலே நாம் புறப்படுவதற்கு முன்பாக எப்படி life jacket. எப்படி அந்த லைஃப் ஜாக்கெட்டை அணிய வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். But most people don't bother to listen. They have heard it so many times, they don't listen carefully to the instructions. அநேக நேரங்களிலே அநேக மக்கள் அப்படியாக அவர்கள் சொல்லுகிற அந்த வழிமுறைகளை எல்லாம் அக்கறையாக கவனிப்பதில்லை. Very often the flight is safe, there is no danger, you get off the flight. அநேக நேரங்களிலே அந்த விமானம் பாதுகாப்பானது தான், நீங்கள் விமானத்தை விட்டு இறங்கலாம். But supposing one of the co-pilots comes and says you have to wear this. ஆனால் திடீரென்று அந்த விமானி இன்னொருவர் வந்து நீங்கள் இதை அணிந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்வாரானால், and you take it lightly, நீங்கள் அதை லேசாக எடுத்துக்கொண்டால், then the pilot knows there is a problem with the flight and you have to jump out. அந்த பைலட் அறிவிக்கிறார், விமானத்திலே பிரச்சனை இருக்கிறது, நீங்கள் வெளியே குதிக்க வேண்டியிருக்கிறது. If you have not worn the parachute, if you are not prepared, you will be in danger. நீங்கள் அந்த பாராசூட்டை அணியவில்லை என்றால், ஆயத்தமாக இல்லை என்றால் அபாயத்தில் இருப்பீர்கள். Now many people heard about the message that Noah was spreading. There is going to be a danger, there is going to be a flood upon the ungodly. You have to repent for your sins. அங்கே வெள்ளம் வர போகிறது, தேவ பக்தி இல்லாதவர்கள் மேலே தேவனுடைய அழிவு வெள்ளம் வரும், நீங்கள் உங்கள் பாவத்திற்கு மனம் திரும்ப வேண்டும் என்று நோவாவின் எச்சரிப்பை அநேகர் கண்டுகொள்ளவில்லை. They said Noah preached for 120 years. நோவா 120 ஆண்டுகள் They only வாழ்ந்தார். mocked and scoffed at him. அவரை பார்த்து பரியாசம் செய்தார்கள், கேலி They செய்தார்கள். said he's a mad fellow. இவர் பைத்தியக்காரன் என்றார்கள். Why listen to him? ஏன் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும்?
So they didn't bother about Noah and his message. நோவாவும் அவருடைய செய்தியை குறித்து அவர்கள் அக்கறை கொள்ளவில்லை. But Noah believed God. He was moved with fear and he built the ark. நோவா தேவனை நம்பினார், பயத்தில் நிரம்பியவராக பேழையை கட்டினார். Now faith takes God's warning. விசுவாசம் தேவனுடைய எச்சரிப்பை எடுத்துக்கொள்ளும். You say, I don't want a religion that is based on fear. பயத்தை சார்ந்த பக்தி எனக்கு தேவையில்லை என்று நீங்கள் சொல்லலாம். Now there is a close relationship between faith and fear. விசுவாசத்துக்கும் பயத்துக்கும் இடையே ஒரு நெருங்கிய உறவு உண்டு. Not the superstitious fear. அது ஒரு மூடத்தனமான பயம் அல்ல. When you worship idols, you fear so many unwanted things. நீங்கள் விக்கிரகத்தை வணங்கும் பொழுது தேவையில்லாத அநேக காரியங்களை பார்த்து பயப்படுவீர்கள். Brother Anand told about his testimony. His wife, they all came from Hindu fold. நம்முடைய சகோதரன் ஆனந்த் அவர்கள் சாட்சியில் சொன்னார்கள், அவர்கள் எல்லாருமே அந்த இந்து மதத்திலிருந்து வந்தவர்கள் என்று. And they were immersed in so many kinds of superstitions. பலவிதமான மூட நம்பிக்கையில் மூழ்கி இருந்தார்கள். But our brother was held by this vice or addiction to alcohol. நம்முடைய சகோதரனோ அவருடைய அந்த போதைக்கு அடிமையாக இருந்தார். But we heard that his wife prayed, if there is any God who can change my husband, let him help him and her family. ஆனால் அப்பொழுது அவருடைய மனைவி ஜெபித்தார்கள், இவரை மாற்றக்கூடிய எந்த ஒரு தெய்வம் இருந்தாலும் அது இவரை மாற்றட்டும், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றட்டும் என்று. God's grace visited that family. He was saved, she was saved, and the whole family was saved. தேவனுடைய கிருபையினாலே தேவன் அந்த குடும்பத்தை சந்தித்தார், இவர் ரட்சிக்கப்பட்டார், மனைவி ரட்சிக்கப்பட்டார், முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. Now many may say, I have the Bible. அநேகர் சொல்லலாம், எனக்கு வேதம் I இருக்கிறது, was born in a Christian family. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், I went to Christian schools. கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு I know போய் everything about the Bible. வேதத்தை குறித்து எல்லாம் தெரியும். Now there is a difference between knowing about the Bible, வேதத்தை அறிவதிலே ஒரு வித்தியாசம் உண்டு. knowing about Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை அறிவதே. but there is a difference when God speaks to you. ஆனால் தேவன் உங்களோடு பேசினால் அது வித்தியாசமானதே. That is called Rhema. அதுதான் ரீமா என்பது. This is the written word. The Bible is a written word. வேதம் எழுதப்பட்ட வார்த்தை. But when the Holy Spirit quickens you, inspires you, these words jump up and has a message for you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு செய்தியாக வந்து சேரும். You may listen to Giant Samuel preaching about Jesus Christ. ஜெயந்த் சாமுவேல் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்கலாம். If you go home, it is Giant Samuel who preached about Jesus Christ. நீங்கள் வீட்டுக்கு போனால் ஜெயந்த் சாமுவேல் இயேசுவை குறித்து பேசினார். That won't really give you a lasting help. ஆனால் அது நிலைத்திருக்கும் உதவியை தராது. But suddenly when your conscience is awakened and you say, Jesus Christ has spoken to me, God has spoken to me. ஆனால் திடீரென்று உங்களுடைய மனசாட்சி விழித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து தேவனோடு பேசினார் என்று சொல்ல முடிந்தால், God has warned me. தேவன் என்னை எச்சரித்தார். The soul that sinneth, he will die. பாவம் செய்யும் ஆத்துமா அழியும். If you continue in your sin, you will perish. உன் பாவத்திலே தொடர்ந்தால் அழிந்து போவாய். God is going to send those who rebel against him to everlasting judgment. அவருக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களை நித்திய நியாய தீர்ப்புகள் தேவன் அனுப்ப போகிறார். That was the condition. Noah was preaching, the judgment of God is coming. Repent, run for refuge by repenting and turning to God. அதுதான் நிலைமையாக இருந்தது. நோவா பிரசங்கித்தார், நியாய தீர்ப்பு வருகிறது, மனம் திரும்பி தேவனை நோக்கி ஓடுங்கள் என்று பிரசங்கித்தார். Now when you have the true fear of God, உண்மையான தேவ பயம் இருக்கும்போது you will run from evil. பொல்லாப்பை விட்டு ஓடுவீர்கள். All that is abominable to God, it will be abominable for you. தேவனுக்கு அருவருப்பானதெல்லாம் உங்களுக்கு அருவருப்பாக Today இருக்கும். people are running after immorality, uncleanness, pornography. இன்றைக்கு மக்கள் சன்மார்க்க சீர்கேடு, அசுத்தம், ஆபாசங்களுக்கு பின்னாக ஓடுகிறார்கள். Things that God says is abominable. தேவன் அது அருவருப்பு என்று சொல்லி இருக்கிறார். Homosexuality and lesbianism and all kinds of evil. ஓரின சேர்க்கை, எல்லா விதமான பொல்லாப்புகளும், Abortions, killing of babies, குழந்தைகளை கர்ப்பத்திலே கொல்லுவது, murder has கொலை. become something very ordinary. கொலை என்னது சாதாரணமாகிவிட்டது. How chilling to hear about the murder of a doctor in that Calcutta hospital while doing duty. கல்கத்தாவிலே தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருந்த டாக்டர் கொலை செய்யப்பட்டதை கேட்கும் பொழுது அப்படியே கொலை நடுங்குகிறது. Such stories come from so many places in our land. நம்ம தேசத்தில் பல இடங்களில் அப்படிப்பட்ட கதைகள் வருகிறது. It's horrible when people depart from the fear of God. There's all kinds of
evil and perversions. மக்கள் தேவ பயத்தை விட்டு விலகி எல்லா விதமான பொல்லாப்பு தாறுமாறுக்குள்ளாக போகிறார்கள். அது பயங்கரமானது. And there is no fear of God. தேவ பயமே இல்லை. It is you're ready for judgment. நியாய தீர்ப்புக்கு நீங்கள் ஆயத்தம் என்று அர்த்தம். That's what one man of God says. When a society has lost the fear of God and gone into all evil, it is time for the judgment to come on that society. ஒரு சமுதாயம் தேவ பயத்தை இழந்து போய் எல்லா விதமான பொல்லாப்புக்கும் போய்விட்டது என்றால் நியாய தீர்ப்பு வருவதற்கு அது சரியான நேரம் என்று ஒரு தேவ மனிதன் சொன்னார். God has been warning us time and again. மறுபடியும் தேவன் நம்மை எச்சரிக்கிறார். Unless you repent, you will perish. மனம் திரும்பினால் ஒளி அழிந்து போவாய். You need to turn from your sins. பாவத்தை விட்டு நீ திரும்ப வேண்டும். You need to come to the ark of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பேழைக்குள்ளாக நீ வர வேண்டும். Noah had to build the ark. நோவா பேழையை கட்ட வேண்டியிருந்தது. We have a ready-made ark in the Lord Jesus Christ. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு ஒரு பேழை தயாராக இருக்கிறது. Okay, second W is work. இரண்டாவது W வேலை கிரியை. The work that Noah's faith initiated. நோவாவினுடைய விசுவாசம் நடப்பித்த வேலை. Now Noah was not saved because of his works. நோவா அவருடைய கிரியைகளினாலே பாதுகாப்பாக இல்லை. It was he had already obtained favor from God and the grace of God was with him. ஏற்கனவே அவர் தேவனிடத்திலே சிலாக்கியம் பெற்றிருந்தார். தேவனுடைய கிருபை அவரோடு இருந்தது. His work of building the ark was a proof of his salvation. பேழையை கட்டுபடியான அவருடைய கிரியை அவருடைய ரட்சிப்பினுடைய நிரூபமாக இருந்தது. He was moved with fear and prepared the ark. அவர் பயத்திலே நடுங்கி பேழையை கட்டினார். Noah took the warning seriously. அந்த எச்சரிப்பை நோவா தீவிரமாக எடுத்துக்கொண்டார். Another family, Lot, he was very careless and he lost his wife and also the children, and they went into incestual relationship, and the city he had to flee, that was burned completely, Sodom. இன்னொரு குடும்பம் லோத்துவோ எச்சரிப்பை அவர் லேசாக எடுத்துக்கொண்டார். அதனாலே மனைவியை இழந்தார். பிள்ளைகள் தகாத உறவுக்குள்ளாக போனார்கள். அந்த தேசமே அழிந்து போனது. By obeying God's warning and God's word, Noah not only saved himself, he built an ark so that his family was saved. நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய எச்சரிப்பை எடுத்துக்கொண்டு கிரியை நடப்பித்ததினாலே அவர் தன்னை மாத்திரம் ரட்சித்துக் கொள்ளவில்லை, பேழையை கட்டி தன் குடும்பத்தை காப்பாற்றினார். Prepared an ark to the saving of his house. தன் வீட்டை ரட்சிக்கும்படியாக அந்த பேழையை கட்டினார். Are you burdened for your house? உங்கள் வீட்டை குறித்து பாரம் உண்டா? Household. உங்கள் வீட்டாரை குறித்து, your family members, குடும்பத்தினர், or your wife, மனைவி, husband, கணவன். What about your children? உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன? Are you sure they are in the right path? அவர்கள் சரியான பாதையில் இருக்கிறார்கள் என்று அறிவீர்களா? If you are not sure, you need to cry to God. You need to humble yourself. You need to pray, fast and pray for their salvation. நீங்கள் நிச்சயமாக அறியவில்லை என்றால் நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும், நீங்கள் கதற வேண்டும், உபவாசித்து ஜெபித்து அவர்கள் ரட்சிப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். Job cried to God. He prayed for his children. He offered sacrifices. He prayed for the children's salvation. யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவனை நோக்கி கதறினார். அவர்களுக்காக தேவனிடத்திலே பலி செலுத்தினார். அவர்களுடைய ரட்சிப்பிற்காக கேட்டார். Noah was able to teach the fear of God to his own children and their partners, and they all came into the ark. தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய துணைவர்களுக்கும் நோவா இந்த காரியத்தை பிரசங்கிக்க முடிந்தது. அவர்கள் எல்லாருமே பேழைக்குள் வந்தார்கள். Whereas Lot was warned, when he went to talk to his sons-in-law, they only mocked him and laughed at him about the talk of judgment. ஆனால் லோத்துவோ அவருக்கு எச்சரிப்பு வந்த பொழுது அவர் தன்னுடைய மருமகன்களிடத்தில் போய் பேசிய பொழுது இவரை பார்த்து அவர்கள் கேலி செய்து பரியாசம் தான் செய்தார்கள். Lot could not save all his family members. லோத்து தன்னுடைய குடும்பத்தினரை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. So first point is warning. முதலாவது காரியம் எச்சரிப்பு. And second thing is work, obedience to God. இரண்டாவது தேவனுக்கு கீழ்ப்படிவது கிரியை. Obedience to God is a
evidence that you really believed God. நீங்கள் உண்மையாகவே தேவனை நம்புகிறீர்கள் என்பதற்குரிய சாட்சி தேவனுக்கு கீழ்ப்படிவது. John the Baptist warned the people, bring forth fruit unto repentance. யோவான் ஸ்நானகர் மக்களை எச்சரித்தார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். Don't say I have believed in Christ, I believe you. நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், உம்மை நம்புகிறேன் எல்லாம் Bring சொல்லாதீர்கள். forth fruit unto repentance. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொண்டு வாருங்கள். Is there any fruit of repentance in your life? உங்கள் ஜீவியத்திலே மனம் திரும்புதல் கனி உண்டா? What is the evidence that there is change in your life? உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கிறது என்பதற்கு Have you சாட்சி left என்ன? your uncleanness, immorality? இந்த சன்மார்க்க சீர்கேடை அசுத்தத்தை விட்டு Have விட்டீர்களா? you left your drinks and drugs? குடியையும் போதையும் விட்டு விட்டீர்களா? Have you left your cheating? உங்கள் ஏமாற்றுதலை விட்டு விட்டீர்களா? Are you in the path of holiness? பரிசுத்த பாதையில் இருக்கிறீர்களா? Have you come to God's way of winning souls, urging souls to turn from their sins, to come to the Savior? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதிலும் மக்களை இரட்சகரண்டை வரும்படி தோண்டுவதிலும் அந்த வழியிலே நீங்கள் இருக்கிறீர்களா? Noah's faith helped him to go straight into the work of the Lord. நோவாவினுடைய விசுவாசம் நேராக தேவனுடைய கிரியைக்குள் செல்லும்படியாக அவர் செய்தது. He obeyed the warning, he obeyed God by working and putting us all into the work of the building of the ark. அவர் எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்தார். எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்தவராக தன்னுடைய எல்லா உழைப்பையும் அந்த பேழையை கட்டுவதிலே செலவிட்டார். Third மூன்றாவது W, மூன்றாவது W, the wickedness that Noah kept himself or shunned. He hated the wickedness of the people around him. தன்னை சுற்றி இருந்த மக்களுடைய பொல்லாப்பை நோவா வெறுத்தார். அதை விட்டு தன்னை விலக்கிக் கொண்டார். So he did not compromise with them. அவர்களோடு அவர் ஒத்துப்போகவில்லை. Bible says, be not conformed to this world. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். Be transformed by the renewing of your mind. உங்களுடைய மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Offer your bodies as a living sacrifice, உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக கொடுங்கள். holy and acceptable unto God. தேவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக பரிசுத்தமாக. Every person who says I am converted, நான் ரட்சிக்கப்பட்டேன் சொல்கிற ஒவ்வொரு நபரும் he needs to examine on his own heart. தன் சொந்த இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க Have you வேண்டும். given your bodies as a living sacrifice, holy and accepted to God? உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக பரிசுத்தமும் தேவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதுமாக கொடுத்திருக்கிறீர்களா? Have you come out of the world's mold? உலகத்தினுடைய அந்த கட்டுமானத்திலிருந்து வெளிவந்து Are you விட்டீர்களா? conformed to Christ? நீங்கள் கிறிஸ்துவுக்குரிய வேஷத்தில் இருக்கிறீர்களா? Now don't give excuse, I am living in such and such a place where there is no place of worship. நான் இப்படிப்பட்ட இடத்திலே இருக்கிறேன், இங்கே ஆராதிக்க இடமில்லை என்றெல்லாம் சாக்கு சொல்லாதீர்கள். I am in an office where everybody is taking bribes, எல்லாருமே லஞ்சம் வாங்கும் அலுவலகத்தில் நான் இருக்கிறேன். so I cannot avoid it. ஆகவே என்னால் அதை தவிர்க்க முடியாது. Everybody else is speaking lies, so I also have to speak a few lies. எல்லாரும் பொய் சொல்லுகிறார்கள், நானும் கொஞ்சம் பொய் சொல்ல வேண்டும். You are molded by the world. நீ உலகத்தாலே கட்டப்பட்டு இருக்கிறாய். Noah was living in a world that was full of wickedness. நோவா பொல்லாப்பு நிரம்பிய உலகத்திலே ஜீவித்தார். In Genesis 6th chapter 5th verse, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். the word of God says, 6:5, and God saw that the wickedness of man was great in the earth, that every imagination of the thoughts of his heart was only evil continually, and it repented God that he had made man on the earth, and it grieved him at his heart. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. And 11, 12 and 13, the earth also was corrupt before God, and the earth was filled with violence, and God looked upon the earth, and behold, it was corrupt, for all flesh had corrupted its way upon the earth. And God said unto Noah, the end of all flesh is come before me, for the earth is filled with violence through them, and behold, I will destroy them with the earth. 11 13 வரை பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். So Noah did not give an excuse. I am living in the midst of filthy, unclean world. I cannot help but have some filth in my own life. அசுத்தமான அருவருப்பான உலகத்திலே நான் ஜீவிக்கிறேன், ஆகவே என்னுடைய சொந்த ஜீவியத்திலே கொஞ்சம் அசுத்தம் இருக்கும் என்று நோவா சாக்கு சொல்லவில்லை. He overcame that wickedness by trusting in God and exercising his faith.
தேவனை நம்பி தன்னுடைய விசுவாசத்தை பிரயோகித்து அவன் இந்த காரியத்தை பழகினான். I will not indulge in all the uncleanness, violence and evil that other people are doing. மற்றவர்கள் செய்கிற அசுத்தத்திலே, பொல்லாப்பிலே, ஈனத்திலே நான் பங்கு பெற மாட்டேன். I will keep my life holy, pure for God. என்னுடைய ஜீவியத்தை பரிசுத்தமாக தேவனுக்கென்று தூய்மையாக வைப்பேன். Now, Jesus predicted the days before his coming will be like as in the days of Noah. இயேசு இப்படியாக குறித்தார், அவருடைய வருகைக்கு முந்திய காலமானது நோவாவின் காலத்தைப் போல் இருக்கும். And as in the days of Lot. லோத்தின் காலத்தைப் போலும் கூட. Luke 17:26 onwards it is recorded. லூக்கா 17:26 இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. As it was in the days of Noah, so shall it be also in the days of the Son of Man. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். They did eat and drink and married wives. They were given in marriage until that day that Noah entered into the ark, and the flood came and destroyed them all. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. Likewise also was it in the days of Lot. They did eat and drank, they bought, they sold, they planted, they builded. But the same day that Lot went out of Sodom, it rained fire and brimstone from heaven, destroyed them all. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. 32nd verse, remember Lot's wife. 32ஆம் வசனம், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். Lot's wife could not bear leaving all the precious things of Sodom. லோத்துவினுடைய மனைவி சோதோமினுடைய விலையேற பெற்ற காரியங்களை விட்டு போவதை தாங்க முடியவில்லை. Even when she was warned not to look back, she disobeyed, looked back, she became a pillar of salt. திரும்பி பார்க்காதே என்று எச்சரிக்கப்பட்ட பொழுதும் அவள் திரும்பி பார்த்து உப்பு தூணானாள். Now when you read the newspaper, when you go through the news, we see it is exactly much more worse than the days of Noah, the sin and wickedness around us. நீங்கள் செய்தித்தாளை படிக்கும் பொழுது நீங்கள் பார்க்கலாம், இந்த நாட்களிலே நம்மை சுற்றி நடக்கிற பாவங்கள், பொல்லாப்புகள் நோவாவின் காலத்தில் நடந்தது போலும் அதற்கு மேலாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. And the world seems to be ready for the judgment, the imminent judgment of God. உலகமானது மாற்ற முடியாத தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமானது போல் தெரிகிறது. The Bible says the righteous are taken away before the judgment of God comes upon the world. வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் மேல் நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று. Anyway, before what is called the great tribulation, the believers will be caught up. The second coming, the believers will be caught up to the Lord. அந்த இரண்டாம் வருகையிலே அந்த பெரிய உபத்திரவத்திற்கு முன்பாக விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Are you merging or compromising with sin and wickedness? நீங்கள் பாவத்தோடு பொல்லாப்போடு ஒத்துப்போய் கொண்டிருக்கிறீர்களா? Or through your faith and prayer, obedience, keeping yourself clean and holy? இல்லை, உங்களுடைய விசுவாசம், ஜெபம், கீழ்ப்படிதல் மூலமாக உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்கிறீர்களா? W for warning. ஒரு W எச்சரிப்பு. Noah's faith took the warning and he was moved with fear. நோவாவினுடைய விசுவாசம் எச்சரிப்பை எடுத்துக்கொண்டது, பயத்தில் நிரம்பினார். W for work. Noah initiated a work showing proof that he was obedient to God. He had faith in God. இரண்டாவது W கிரியை காட்டுகிறது. நோவா தன்னுடைய விசுவாசம் தேவன் மேல் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும்படியாக அந்த கிரியை நடப்பித்தார். Third W, Noah kept himself from the wickedness of his generation. மூன்றாவது W, அந்த சந்ததியினுடைய பொல்லாப்பிலிருந்து நோவா தன்னை காத்துக்கொண்டார். And finally, fourth W, கடைசியாக நான்காவது W, what wealth he gained. The wealth he gained. சொத்து. In 7th verse we read, by faith Noah, being warned of God of the things not seen as yet, moved with fear, prepared an ark to the saving of his house, by the which he condemned the world and became heir of righteousness which is by faith. 7ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கும் பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கிலை கொண்டாது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். The wealth that he gained was the wealth of righteousness. அவர் அந்த நீதியினுடைய அந்த சொத்தை கொண்டிருந்தார். Jesus gives you the righteousness
which is His righteousness. தன்னுடைய நீதியை தேவன் உங்களுக்கு தருகிறார். Without His righteousness, we are bound to judgment, we are bound for condemnation. அவருடைய நீதி இல்லாதபடி நாம் நியாய தீர்ப்புக்கும் ஆக்கினை தீர்ப்புக்கும் உட்பட்டவர்கள். Many people think by their own righteousness they can face the judgment of God. அநேக மக்கள் யோசிக்கிறார்கள் தங்கள் சொந்த நியாய தீர்ப்பு தங்களுடைய சொந்த நீதியினாலே தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திக்கலாம். Their righteousness is enough to carry them to the next world. அவர்களுடைய நீதி அவர்களை அடுத்த உலகத்துக்கு எடுத்து செல்ல போதும் என்று யோசிக்கிறார்கள். No, the Bible says your righteousness is as filthy rags. வேதம் சொல்லுகிறது உங்களுடைய நீதி அழுக்கான It கந்தை. is not acceptable to God. அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. Somebody told the gospel to Mr. Gandhiji. யாரோ ஒருவர் காந்திஜிக்கு சுவிசேஷத்தை சொன்னார்கள். And he said, Jesus died for your sin, my sin. சொன்னார்கள் இயேசு உங்கள் பாவத்திற்காக என் பாவத்திற்காக மரித்தார். Gandhiji could not accept that. காந்திஜியால் அதை ஏற்றுக்கொள்ள He முடியவில்லை. always carried a New Testament. He respected the Sermon on the Mount. எப்பொழுதுமே புதிய ஏற்பாட்டை எடுத்து சென்றார். அவர் மலைப்பிரசங்கத்தை மதித்தார். Oh, he said, no, somebody else should not die for me. அவர் சொன்னார் இல்லை எனக்காக யாரும் மரிக்க கூடாது. I must only suffer for my sins. என் பாவத்திற்காக நான் தான் கஷ்டப்பட I வேண்டும். don't want anybody else to suffer for my sins. என் பாவத்திற்காக யாரும் கஷ்டப்பட நான் விரும்பவில்லை. No, probably he had not understood the gospel. ஒருவேளை அவர் சுவிசேஷத்தை விலகிக் கொள்ளாமல் இருக்கலாம். If you want to suffer for your sins, உங்கள் பாவத்துக்காக நீங்கள் பாடு அனுபவிக்க வேண்டும் even என்றால் if you suffer throughout eternity, you cannot atone for your sins. நித்தியமாக நீங்கள் பாடுபட்டாலும் உங்கள் பாவத்திற்கு பலி செலுத்த முடியாது. Because you are completely corrupt. All your righteousness as filthy rags before God. ஏனென்றால் நீங்கள் முற்றிலுமாக சீர்கெட்டு போய் இருக்கிறீர்கள். உங்களுடைய நீதி எல்லாம் தேவனுக்கு முன்பாக அசுத்தமான கந்தை. You need the righteousness of Christ, who was a sinless, spotless Lamb of God, who gave His life for my sin, for your sin. பாவமில்லாத அப்பழுக்கில்லாத தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்திற்காக என் பாவத்திற்காக ரத்தம் சிந்தினாரே அவருடைய நீதி உங்களுக்கு வேண்டும். Our sister Annal, though coming from an idolatrous family and different faith, she received Christ into her heart and obtained this righteousness. நம்முடைய சகோதரி அன்னாள் வேறு விசுவாசத்திலிருந்து வந்தவர்களாக இருந்த போதிலும் இந்த கிறிஸ்துவை தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை பெற்றுக்கொண்டார்கள். And she had an assurance of the place that she was going, the very presence of Christ. அவர்கள் கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்திற்குள்ளாக போகிறோம் என்று அந்த இடத்தை குறித்த நிச்சயத்தை அறிந்திருந்தார்கள். What is the wealth you are giving your children? உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொத்தை Is it கொடுக்கிறீர்கள்? some money in the bank? பேங்க்ல பணமா? Yeah, it is good to give money inheritance to your children. பணத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமா கொடுப்பது நல்லதுதான். More than money, are you giving them the inheritance of faith? ஆனால் பணத்தை காட்டிலும் விசுவாசத்தை சுதந்திரமாக The தருகிறீர்களா? faith that links your children to unlimited riches of Christ. உங்களுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவினுடைய அளவிட முடியாத ஐஸ்வரியத்தோடு இணைக்கிற விசுவாசம். Uncle Jay Singh could have earned lots and lots of money for himself. ஜெய்சிங் அங்கிள் அவர்களுக்கு என்று அதிகமாக பணம் சம்பாதித்திருக்க But he முடியும். knew that all the wealth of this world is nothing and ultimately it will be of no use. ஆனால் இந்த உலகத்தின் சொத்தெல்லாம் ஒன்றுமில்லை, கடைசியிலே ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது என்று அவர் அறிவார். So what he had, he gave for souls. அவருக்கு என்ன இருந்ததோ அதை ஆத்துமாக்களுக்கு It கொடுத்தார். is said about Moses. It is said about Moses. மோசேயை குறித்து சொல்லப்படுகிறது. A time came when faith helped him to make a very correct decision. ஒரு நேரம் வந்தது, அப்பொழுது விசுவாசம் அவரை சரியான தீர்மானம் ஒன்று எடுக்க செய்தது. By faith, Moses, when he came to years, refused to call himself the son of Pharaoh's daughter. விசுவாசத்தினாலே மோசே பார்வோனின் மகள் என்று சொல்லப்படுவதை வெறுத்து, choosing rather to suffer affliction with the people of God, தேவனுடைய ஜனங்களோடு நிந்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். that he may have an eternal inheritance. நித்திய சுதந்திரத்தை பெறும்படியாக அதை தெரிந்து கொண்டார். He esteemed the riches of Christ greater riches than the treasures of Egypt. கிறிஸ்துவினுடைய ஐஸ்வரியம் எகிப்தின் பொக்கிஷத்தை காட்டிலும் பெரியதாக எண்ணினார். What is it that you consider as a treasure? நீங்கள் எதை பொக்கிஷமாக கருதுகிறீர்கள்? Have you discovered the treasure, the riches of Christ? கிறிஸ்துவினுடைய ஐஸ்வரியம் என்னும் பொக்கிஷத்தை கண்டுபிடித்தீர்களா? If you have not discovered this riches of Christ which is given to you freely by faith, விசுவாசத்தின் மூலமாக இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கிறிஸ்துவின் ஐஸ்வரியத்தை you கண்டுபிடிக்கவில்லை என்றால் will be leaving this world as a
pauper. நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிச்சைக்காரனாகத்தான் போவீர்கள். And you will end up in misery. நீங்கள் பரிதாபத்தில் தான் But முடிவடைவீர்கள். even if you are a pauper in this world with no money, ஆனால் இந்த உலகத்திலே பணம் இல்லாமல் ஏழையாக இருந்தாலும், but if you have Christ in you கிறிஸ்துவை உங்களில் and கொண்டிருந்தால், His forgiveness in you, அவருடைய பாவ மன்னிப்பை you கொண்டிருந்தால், can be more happier than any of the richest people in this world. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஐஸ்வரியத்தை காட்டிலும் நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக இருக்கலாம். By faith, Noah earned this righteousness, the wealth of righteousness. விசுவாசத்தின் மூலமாக நோவா இந்த நீதி என்னும் சொத்தை சம்பாதித்தார். Now the ark of Noah, that it is a beautiful picture of Christ. நோவாவினுடைய பேழை கிறிஸ்துவை குறித்த அழகான ஒரு படம். The Titanic, the famous, world famous Titanic was built by great experts. உலக புகழ் பெற்ற டைட்டானிக் என்ற கப்பல் பெரிய வல்லுநர்களால் கட்டப்பட்டது. In 1912, in its first journey, it struck an iceberg, it broke up and finally sank. 1912ஆம் ஆண்டு முதல் பிரயாணத்தின் போது அது ஒரு பனிக்கட்டியிலே போய் இடித்து உடைந்து கடைசியிலே மூழ்கியது. At that time, experts have boasted this is the most modern luxury airliner which is unsinkable. அந்த நேரத்திலே வல்லுநர்கள் இப்படியாக பெருமை பாராட்டினார்கள், இது மூழ்கடிக்கப்பட முடியாத நவீன கால தொழில்நுட்பங்கள் அதிகமாக நிறைந்த உடைக்கப்பட முடியாத கப்பல். God brought down the pride of man. மனிதனுடைய பெருமையை தேவன் இழுத்து The போட்டார். first voyage it sank and I think 1000 out of the 2240 passengers, 1500 died. முதல் பிரயாணத்திலேயே அது மூழ்கியது. 2400 பிரயாணிகளிலே 1500 பேர் மரித்து போனார்கள். Ark of Noah, Noah was not an expert, but he got the blueprint from God. நோவா ஒரு வல்லுனர் அல்ல, ஆனால் அவர் வரைபடத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றார். Even today, the naval architect says that's a very correct length and breadth. Everything is perfect for a balanced and good ship. இன்றைக்கும் கூட இந்த கப்பற்படை வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கப்பலின் நோவா கட்டிய அந்த கப்பலுடைய அளவு மிக சரியான ஒரு நல்ல கப்பலுக்குரிய அளவு என்கிறார்கள். Unlike the modern ships, this Noah's ark had only one door. நவீன கப்பல்களை போல் இல்லாதபடிக்கு நோவாவினுடைய கப்பலில் ஒரு கதவு தான் இருக்கிறது. Speaking about Jesus, who is the only door to the ark. இயேசுவை குறித்து சொல்லும்படியாக அந்த பேழைக்கு ஒரே கதவாகிய I am இயேசு. the way, the truth and life. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் There was a இருக்கிறேன். window on the top. அங்கே மேலே ஒரு ஜன்னல் இருந்தது. So you can, if you come into the ark, you have a communication with God the Father. நீங்கள் பேழைக்குள்ளாக வரும்பொழுது பிதாவாகிய தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். The gopher wood was something that could last in water without rotting. கொப்பேறு மரம் என்பது எந்த விதமான கெட்டு போகாதபடிக்கு தண்ணீரில் The நிலைக்கக்கூடியது. salvation that you have in Jesus, it is not for temporary relief. It will give you lasting benefits for eternity. இயேசுவிலே நீங்கள் கொண்டிருக்கும் ரட்சிப்பு ஏதோ தற்காலிக நிவாரணம் அல்ல, அது நித்திய காலம் வரைக்கும் உங்களுக்கு நித்தியமான விடுதலையை It கொடுக்கும். was coated with pitch within and without. அது உள்ளும் வெளியும் அந்த பிச்சு கட்டினால் All பூசப்பட்டது. this you will have the description in Genesis chapter 6. இதை குறித்தெல்லாம் நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். And in the Old Testament, the word for pitch, the same word is used for atonement. அது பழைய ஏற்பாட்டிலே அந்த பிச்சை கட்டி என்பது அந்த பலி செலுத்துவதற்கு பலிக்கு The ஒப்பிடப்பட்டிருக்கிறது. atonement that Jesus made on the cross is the only remedy for your sin. இயேசு சிலுவையிலே செலுத்திய அந்த பலிதான் உங்களுடைய பாவத்திற்கான ஒரே தீர்வு. Without this, all the flood waters will leak into your life. இது இல்லாதபடிக்கு வெள்ள தண்ணீர் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக You வந்துவிடும். cannot avoid destruction. நீங்கள் திசை திருப்புவதை தவிர்க்க முடியாது. Now the ark was roomy. அந்த பேழையிலே இடம் அதிகமாக இருந்தது. Provision not only for Noah's family, நோவா குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, not only for all the pairs of animals. அங்கே ஜோடியான மிருகங்களுக்கு மாத்திரமல்ல, There was also space for anybody who would repent, believe and come into the ark. மனம் திரும்பி விசுவாசித்து பேழைக்குள் வருகிற எல்லாருக்கும் அங்கே இடம் இருந்தது. Jesus says, "Come unto me, இயேசு சொல்லுகிறார், என்னை வாருங்கள், and I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். All you are heavy laden, come to me, I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னை வாருங்கள், நான் இளைப்பாறுதல் Him தருவேன். that cometh to me, I will in no wise cast out." என் அண்டை வருகிறவனை ஒருபோதும் புறம்பே Many தள்ளுவதில்லை. people get disappointed when they go to a cricket match. There is house full, no more tickets. ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு போனால் கூட அங்கே டிக்கெட் இல்லை, ஹவுஸ்ஃபுல் என்று மக்கள் Some ஏமாற்றம் அடைகிறார்கள். people become so sorry, no more tickets in this
cinema show. சினிமா தியேட்டரிலே மறுமேலும் இடமில்லை என்று மக்கள் வருத்தப்படுகிறார்கள். But Jesus never says house full. ஆனால் இயேசு ஒருபோதும் ஹவுஸ்ஃபுல் என்று சொல்ல You மாட்டார். are living in a day of grace. கிருபையின் காலத்தில் Bible வாழ்கிறீர்கள். says, today if you will repent, you come, hear his voice, come into the ark. வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு மனம் திரும்புங்கள், நீங்கள் வாங்கள், அவருடைய சத்தத்தை கேளுங்கள், பேழைக்குள் வாருங்கள். A day will come when the age of grace will be past and you will have to face judgment. ஆனால் ஒரு நாள் வரும், இந்த கிருபையின் காலம் கடந்து போகும், நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டும். So when the floods came, the ark of Noah began to float. It was lifted up above the floods. அந்த வெள்ளம் வந்த பொழுதோ நோவாவினுடைய பேழை அப்படியே உயர்த்தப்பட்டது, மிதந்தது. People would have come, oh help, I want a place. Oh, Noah, open the door, we want to come and escape. மக்கள் வந்தார்கள், நோவா எனக்கு கதவை திற, நாங்கள் வந்து தப்பிக்க வேண்டும் என்றார்கள். Noah would have said, I am helpless, I cannot open the door. நோவா சொல்லி இருக்க கூட, எனக்கு என்னால் உதவி செய்ய முடியாது, கதவை திறக்க Because the முடியாது. control for the door was with God. ஏனென்றால் இந்த கதவுக்கு கட்டுப்பாடு தேவனிடத்தில் இருக்கிறது. God had shut the door. If you read the Bible, God was inside the ark saying, come into the ark, and finally God shut the door. நீங்கள் அந்த வேதத்தை படித்தால் உங்களுக்கு தெரியும், தேவன் பேழைக்குள்ளாக இருந்தார், பேழைக்குள்ளாக வா என்று சொன்னார், பிற்பாடு தேவனே கதவை அடைத்தார். Noah's business was only to communicate with God. நோவாவினுடைய வேலையெல்லாம் தேவனோடு தொடர்பு கொள்வது மாத்திரமே. All those who mocked and scoffed at Noah, நோவாவை பார்த்து பரியாசம் பண்ணி or கேலி did not பண்ணியவர்கள், believe the warning of God, தேவனுடைய எச்சரிப்பை நம்பாதவர்கள், they were completely destroyed in the flood waters. முழுவதுமாக வெள்ள தண்ணீரிலே அழிக்கப்பட்டார்கள். Before Noah went into the ark, people were mocking and scoffing at Noah. நோவா பேழைக்குள் போவதற்கு முன்பாக மக்கள் அவரை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள். He was a minority, one person, one righteous man facing the floods of ungodly men. அவர் ஒரு சிறுபான்மையினராக, ஒரு மனிதனாக தேவ பக்தி இல்லாத மக்களுடைய வெள்ளத்தை எதிர்கொண்டார். But after he came out of the ark, after Noah and the family came out of the ark, ஆனால் பேழையை விட்டு நோவா மற்றும் குடும்பம் வெளியே வந்த பிற்பாடோ they were a majority. அவர்கள் தான் அங்கு பெரும்பான்மையினர். No more of those wicked and evil men. இந்த பொல்லாத துன்மார்க்கமான மக்கள் அங்கே இல்லை. And the whole world was before them to conquer or inhabit. முழு உலகமும் அவர்களுக்கு முன்பாக அவர்கள் சுதந்தரிக்கும்படியாக இருந்தது. He was a majority. அவர்கள் பெரும்பான்மையினர். Christ is inviting you to the untold, unlimited blessings of God. கிறிஸ்து உங்களை சொல்லி முடியாத தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு அழைக்கிறார். All that you need to do is turn from your sins, come into the waiting arms of Jesus. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பாவத்தை விட்டு திரும்பி காத்திருக்கும் இயேசுவின் So there கரத்திற்குள்ளாக வர was வேண்டும். abundant provision in the ark, food for not only Noah's family, food for all the animals. அந்த பேழைக்குள்ளாக உணவு நோவாவின் குடும்பத்திற்கு, மிருகங்களுக்கு மாத்திரமல்ல, போதுமான அளவு எல்லாருக்கும் உண்டு. When you come into the ark of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் பேழைக்குள்ளாக நீங்கள் you வரும்போது will never be famished. நீங்கள் ஒருபோதும் பசி அடைய Bible says the மாட்டீர்கள். young lions will lack, இந்த சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையும். but those who fear God will lack nothing. ஆனால் தேவ பயம் உள்ளவர்களுக்கு ஒன்றும் குறைபடாது. You have the nourishment provided by God. தேவனே கொடுத்த போஷாக்கு உங்களுக்கு கிடைக்கும். Noah entered into all this wealth of blessings. இந்த ஆசீர்வாதத்தின் சொத்துக்குள்ளாக நோவா பிரவேசித்தார். Are you putting your trust in Jesus Christ, who has become your ark? உங்களுடைய பேழையே ஆகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்களா? Today we have a ready-made ark. இன்றைக்கு ஒரு பேழை தயாராக You இருக்கிறது. are not asked to build an ark. அந்த பேழையை கட்டும்படி உங்களுக்கு You are சொல்லப்படவில்லை. only invited to come into the ark. அந்த பேழைக்குள்ளாக வரும்படியாக நீங்கள் Have you அழைக்கப்படுகிறீர்கள். come into the ark? பேழைக்கு வருகிறீர்களா? If you have already come into the ark, பேழைக்குள் வந்தால் are you in the road of holiness and sanctification? பரிசுத்தமும் பரிசுத்தமாக்கப்படும் சாலையில் இருக்கிறீர்களா? Are you submitting your thoughts, your body as living sacrifice? உங்களுடைய சிந்தனைகளை, உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக So ஒப்புவிக்கிறீர்களா? remember these 4 lessons from Noah's life. நோவாவுடைய வாழ்க்கையிலிருந்து 4 காரியங்களை நினைவில் கொள்ளுங்கள். Take heed to the warning. Noah took heed to the warning. Out of fear, he moved and worked. எச்சரிப்புக்கு செவி கொடுங்கள். நோவா எச்சரிப்பை எடுத்துக்கொண்டார், பயத்தில் நிரம்பியவராக அவர் வேலை செய்தார். The Noah's work or obedience proved his faith in God. அந்த கீழ்ப்படிதலின் கிரியை ஆனது நோவா தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்தை நிரூபித்தது. Noah's faith kept himself from the wickedness that
was all around Noah in that generation. நோவாவினுடைய விசுவாசமானது அந்த தலைமுறையிலே சுற்றிலும் இருந்த பொல்லாப்பிலிருந்து அவரை And காத்துக்கொண்டது. the faith of Noah brought him into untold wealth through the righteousness of God or righteousness of Christ. நோவாவினுடைய அந்த விசுவாசமானது கிறிஸ்துவினுடைய அந்த நீதிக்கு உள்ளாகவும் தேவனுடைய சொல்லி முடியாத ஐஸ்வர்ய சுதந்திரத்துக்குள்ளாக கொண்டு வந்தது. May God give us this wealth of righteousness. இந்த நீதியின் சுதந்திரத்தை தேவன் நமக்கு தருவாராக. May we give this wealth to our children as an inheritance. இந்த சுதந்திரத்தை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்கும்படியாக நாம் தருவோம். Money can be a curse to many people. பணம் அநேகருக்கு சாபமாக முடியலாம். But if you have the fear of God, ஆனால் தேவ பயத்தை if you கொண்டிருந்தால் give your children the fear of God, it will be a great blessing. உங்கள் பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை கொடுத்தால் அது பெரிய ஆசீர்வாதமாக Let us இருக்கும். examine our hearts and lives. நம்முடைய இருதயத்தை ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து Let பார்ப்போம். us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you for the warnings in the word of God. பரமபிதாவே, தேவனுடைய வார்த்தையில் இருக்கும் எச்சரிப்புகளுக்காக நன்றி. Let us not neglect your warnings. உம்முடைய எச்சரிப்புகளை நாங்கள் புறக்கணிக்க Let வேண்டாம். us not be like Lot, who was lingering. He did not want to leave Sodom. சோதோமை விட்டு விடாமல் அலைபாய்ந்து கொண்டிருந்த லோத்தை போல் நாங்கள் இருக்க He வேண்டாம். had given room to the lust of the eyes, seeing the beautiful, fertile fields of Sodom, thinking that will give him great happiness in life. சோதோமுடைய அந்த செழிப்பான அழகான நிலத்தை பார்த்து அதுதான் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்று கண்களின் இச்சைக்கு இடம் But கொடுத்தான். God's judgment was upon that fertile land of Sodom because of the evil of the people. அந்த மக்களுடைய பொல்லாப்பினாலே செழிப்பான சோதோமின் மேலே தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது. Lot and his family was so engrossed with the life of Sodom, they did not want to leave. லோத்தும் அவருடைய குடும்பத்தாரும் சோதோமினுடைய அந்த வாழ்க்கையிலே மூழ்கி போனார்கள். Though அதிலிருந்து வெளிவர விரும்பவில்லை. Lot was saved, his family suffered. லோத்து காக்கப்பட்டாலும் குடும்பம் கஷ்டப்பட்டது. Lord, we want to be saved with all our family members, our children, and every household member must come into the ark. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தினர், எங்கள் பிள்ளைகள், வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பேழைக்குள்ளாக வர வேண்டும். Please help us, Lord. ஆண்டவரே, தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யும். Let us take your warning. Let us work out our salvation. உம்முடைய எச்சரிப்பை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் நடப்பிக்கிறோம். Let us prove our faith by obedience. கீழ்ப்படிதல் மூலமாக விசுவாசத்தை நாங்கள் Let நிரூபிக்கிறோம். us bring forth fruit unto repentance. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாங்கள் தரட்டும். Let us be kept from the wickedness around us. எங்களை சுற்றி இருக்கும் பொல்லாப்பிலிருந்து நாங்கள் We காக்கப்படட்டும். don't want this evil or sin to touch us or our children or families. இந்த பொல்லாப்பு பாவங்கள் எங்களை, எங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை தொட வேண்டாம். Through faith we want to overcome. விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் ஜெயிக்க We want to விரும்புகிறோம். be lifted up in this ark of Christ. இந்த கிறிஸ்துவினுடைய பேழையிலே நாங்கள் உயர்த்தப்பட And வேண்டும். help us to inherit this wealth of righteousness இந்த நீதியின் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். which you want to give to every one of your children. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் அதை தர We விரும்புகிறீர். want our lives to be a blessing. எங்கள் ஜீவியங்கள் ஒரு ஆசீர்வாதமாக Help us வேண்டும். and guide us. உதவி செய்யும் வழி In நடத்தும். Jesus' holy name I pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். நாம் இப்பொழுது யாவரும் எழுந்து கீர்த்தனை பகுதியிலே 127வது பாடலை பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை. 127வது பாடல். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார்.
விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். Let us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.